வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 40. செண்பகத் தோட்டத்திலே. உபாத்தியாயன் கேட்ட கேள்வி சித்ரா தேவிக்கு ஆச்சரியத்தையே விளைவித்தது. எந்த தம்பியின் நலனுக்காக இத்தனை நாளும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தேனோ, அந்த தம்பியை பற்றிய தகவல் கிடைக்க சந்தர்ப்பத்தை நான் இப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க முடியும். இதில் உபாத்தியாயருக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது என்று நினைத்தாள். அவள் எண்ண பிரவாகத்தை தெளிவாக தெரிந்து கொண்ட உபாத்தியாயன் சற்று நேரம் தீவிர சிந்தனையில் இறங்கினான். பிறகு அம்பை வெகுநேரம் திருப்பி திருப்பி ஊற்று பார்த்தான். அடுத்தபடி அம்பு வந்த சாளரத்துக்காக சென்று வெளியே தொலைதூரம் கண்களை செலுத்தினான். அவன் செய்கைகள் சித்ராவுக்கு மேன்மேலும் ஆச்சரியத்தையே கொடுத்தன. என்ன ஆராய்ச்சி செய்கிறீர்கள் உபாத்தியாயரே? அம்பை எய்தவனை கண்டுபிடிக்கிறீர்களா என்று கேட்டாள். உபாத்தியாயன் இதழ்களில் லேசாக புன்முறுவல் தோன்றினாலும் அடுத்த வினாடி அது மறைந்து முகத்தில் மீண்டும் தீவிர யோசனை படர்ந்தது. அதிக யோசனைக்கு பிறகு உபாத்தியாயன் பேசினான். எய்தவனை கண்டுபிடிக்க முடியவில்லை சித்ரா. அவன் யார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அம்பு எய்தவன் யார் என்றுதான் தெரிந்து கொள்ள பார்க்கிறேன் என்றான் உபாத்தியாயன். உபாத்தியாயனுடைய சொற்களின் ஆழத்தை சித்ராதேவி சரிவர புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அம்பில் கட்டப்பட்டிருந்த கடிதத்தில் கண்ட கையெழுத்தை பற்றி உபாத்தியாயன் சந்தேகப்படுகிறானோ என்னவோ என்ற யோசனையில் அந்த சந்தேகத்தை விளக்க முற்பட்டாள். அம்பு எய்தது யார் என்பதுதான் கடிதத்தில் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறதே. ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? சந்தேகம் வேண்டாம். கையெழுத்து எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாப்பிள்ளையின் கையெழுத்துதான் என்று சித்ராதேவி விளக்கினாள். இந்த விளக்கத்தால் உபாத்தியாயன் சந்தேகம் விளக்கியதாக தெரியவில்லை. ஏதோ யோசித்துவிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தவனாய், அது கிடக்கட்டும் சித்ரா, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லையே என்று வினவினான். நான் என்ன பதில் சொல்ல கிடைக்கிறது? நான் உங்கள் கைதி. உங்கள் அனுமதி கிடைத்தால்தான் இந்த அறையை விட்டு வெளியே நகர முடியும். அப்படியானால் செண்பகத் தோட்டத்துக்கு போவதென்று தீர்மானித்து விட்டாயா என்று உபாத்தியாயன் மறுபடியும் கேட்டான். பிறந்த தீர்மானத்துக்கு வர முடியும் உபாத்தியாயரே. என் தகப்பனாரின் ஜென்ம வைரியிடம் தம்பி சிக்கியிருக்கிறான். அவனை பற்றிய முக்கிய செய்தி வந்திருக்கும் போது நான் செண்பகத் தோட்டத்துக்கு போகாமல் இருக்க முடியுமா என்று பதிலுக்கு திருப்பி கேட்டாள் சித்ராதேவி. கடிதத்தில் கண்டபடி தனியாகவா போகப் போகிறாய்? உபாத்தியாயர் அனுமதித்தால்தான். உபாத்தியாயன் மறுபடி சற்று சிந்தித்துவிட்டு அவளுக்கு வெகு அருகில் வந்து, என் அனுமதி கிடைப்பதில் தடையேதும் இருக்காதென்பது உனக்கு தெரிந்த விஷயம்தானே சித்ரா. வாழ்க்கையில் நீ விரும்பிய எதை நான் மறுத்தேன்? மாளிகை தோட்டத்திலே உன் தம்பியோடு போராடுவதை கைவிட்டு நான் செல்லவில்லையா? விவசாயியின் வீட்டில் ராகுலனை மட்டும் கைது செய்து உன் தம்பியை சுதந்திரமாக விட்டு போகவில்லையா? உன் கோரிக்கையை நிறைவேற்ற இந்த உலகம் முழுவதையும் சுற்றுவதானாலும் நான் தயங்க மாட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஆனால் இப்பொழுதிருக்கும் நிலையில் காலத்தில் செண்பகத் தோட்டத்துக்கு நீ தனியாக செல்வது உசிதமா என்றுதான் யோசிக்கிறேன் என்று உபாத்தியாயன் கூறினான். அவன் வார்த்தைகளை சித்ராதேவி மீண்டும் தவறாகவே அர்த்தம் செய்து கொண்டாள். ராகுலனிடம் நான் தனியாக போவதால் தனக்கு ஏதாவது நேரிட்டு விடுமோ என உபாத்தியாயன் அஞ்சுவதாக நினைத்தாள். அந்த நினைப்பின் விளைவாக அவள் முகத்தில் படர்ந்த புன்முறுவலில் வெட்கத்தின் சாயையும் கலந்து கொண்டது. அந்த வெட்கத்தால் அவனுடன் இன்னும் அதிகமாக ஒன்றினாள். அவள் வார்த்தைகள் மிருதுவாக வெளிவந்தன. உபாத்தியாயரே, ராகுலனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தங்கள் என் தகப்பனாராலும் தம்பியாலும் ஏற்பட்டவை. அவை என்னை பிணைக்க முடியுமா? என் உள்ளத்தில் இயற்கை சிருஷ்டித்த பாசத்துக்கு மட்டுமே நான் அடிமை. அந்த பாசம் யாரிடத்தில் என்பது அறிவாளியான புருஷனுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்றாள். அவள் சொல்ல வேண்டிய அவசியமும் அந்த சமயத்தில் இல்லை. உபாத்தியாயன் கரத்தில் இழைந்த பூங்கரம் ஒன்று சகல செய்திகளையும் சொல்லி தீர்த்தது. ஆனால் உபாத்தியாயன் அந்த சமயத்தில் சித்ரா செய்த கற்பனை கோட்டையை பற்றி சிந்திக்கவில்லை. இருந்த போதிலும் விரல்களோடு விரல் பின்ன தன் கரத்தில் இழைந்த பூங்கரம் எழுப்பிய இன்ப செய்திகளை அனுபவித்து மெய்மறந்து நின்றான். அவனுடைய இன்னொரு கை அவளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு அறிகுறியாக அவளை இறுக அணைத்தது. அந்த நிலையிலே அவளை நோக்கிய உபாத்தியாயன், சித்ரா, உன் அன்பை பற்றி எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் இந்த அம்பு விஷயமாக எனக்கு பலமான சந்தேகம் இருக்கிறது. ஆகையால் நீ தனிமையில் செண்பகத் தோட்டத்துக்கு போவது உசிதமா என்று சந்தேகிக்கிறேன். அம்பு எய்தவனால் ஏற்படக்கூடிய ஆபத்து ஒரு புறம் இருக்கட்டும், மலைவாசல் நிலைமையையும் யோசித்துப்பார். உன் தகப்பனார் இறந்ததை பற்றி வில்லவர் நடத்தி வரும் கொண்டாட்டம் இன்னும் ஓயவில்லை. அடிலனால் பலவிதமாக அவதியுற்றிருக்கும் வில்லவர் கண்களில் நீ பட்டுவிட்டால் அடிலன் மகள் என்ற முறையில் உன்னை என்ன செய்வார்களோ சொல்ல முடியாது. உனக்கு தோரமான அளித்த சிறைவாசம் உனக்கு அவன் செய்த பெரிய உபகாரம் என்பதில் சந்தேகம் வேண்டாம். இத்தகைய பாதுகாப்பிலிருந்து நீ வெளியில் சென்றால் ஏற்படும் விளைவுகளுக்கு யார் பொறுப்பாளி என்றான். இருட்டிய பின்புதானே போகப் போகிறேன். யார் பார்க்கப் போகிறார்கள்? அதுவும் செண்பகத் தோட்டம் வில்லவர் வீடுகளுக்கு எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது. அது முன்பு. இப்பொழுது இடையே கட்டடங்கள் இருக்கின்றன. அவற்றில் இருப்பவர்கள் ஹீன வீரர்கள் தானே. சிலர் ஹீனர்கள், சிலர் வில்லவர்கள். இதை கேட்ட சித்ரா சற்று யோசித்தாள். ஆனால் அஞ்சா நெஞ்சம் படைத்த அந்த ஹீன மகளுக்கு இது ஒரு பெரிய தடையாக தோன்றவில்லை. எப்படி இருந்தாலும் நான் செண்பகத் தோட்டத்துக்கு போய்த்தானே ஆக வேண்டும் உபாத்தியாயரே என்றாள் முடிவாக.
நான் உன்னை தொடர்ந்து வரலாமா என்று அஜித் சந்திரன் கேட்டான். கடிதத்தில் கண்ட நிபந்தனைக்கு அது முரண்பாடு என்றாள் சித்ரா. உபாத்தியாயன் சிரித்தான். திருட்டுத்தனமாக அம்பில் கட்டி எறியப்பட்ட கடிதத்தின் நிபந்தனைகளுக்கு நாம் உட்பட வேண்டுமா என்று கேட்டான். கடிதத்தை எழுதிய மனிதனுக்கு சந்தேகம் வந்தால் தம்பியை பற்றிய தகவலை சொல்ல மாட்டானே என்று விளக்கினாள் சித்ரா. அந்த விளக்கம் அஜித் சந்திரனுக்கு தேவையே இல்லை. சரி, உன்னிஷ்டம் சித்ரா, தனிமையாகவே செல். உன்னை யாரும் பின்தொடராத வண்ணம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று முடிவாக கூறினான். நீங்கள் என்று சித்ராதேவி எதையோ சொல்ல ஆரம்பித்தாள். உபாத்தியாயன் அவளை மேலே பேச ஓட்டாமல் தடுத்து, உன் சொல்படி நடப்பவன். என்ன இருந்தாலும் அஜித் சந்திரன் தன்னுடைய வாழ்வில் யாருக்காவது அடிமையாக இருக்க வேண்டியவன். முன்பு உன் தகப்பனாருக்கு அடிமை, இப்பொழுது தோரமானாவுக்கு அடிமை. உன் உத்தரவு என்ன சொல். நீங்கள் என்னை மறைமுகமாக கூட கண்காணிக்கக்கூடாது. சரி, என் கையில் அடித்து சத்தியம் செய்யுங்கள் என்று கையை நீட்டினாள். அவள் குழந்தை போல் நடப்பதை பார்த்து உபாத்தியாயன் சிரித்துவிட்டு தலை குனிந்து அந்த பட்டு கையில் தன் இதழ்களை பொருத்தினான். இரவில் ஓரடங்கியதும் வருகிறேன் சித்ரா, நீ புறப்பட தயாராயிரு என்று முடிவாக சொல்லிவிட்டு அஜித் சந்திரன் அறையிலிருந்து வெளியேறினான். இரவும் நெருங்கியது. மலைச்சாரலில் எங்கும் தீபங்கள் எரிந்தன. பாராக்காரர்களின் எச்சரிக்கை கூவல் ஹிந்துகுஸ் மலைச்சரிவுகளில் பயங்கரமாக எதிரொலி செய்தது. சித்ரா புது ஆடை உடுத்தி கிளம்ப தயாரானாள். ஊரடங்கியதும் சொன்னது சொன்னபடி கையில் ஒரு தீப்பந்தத்துடன் அஜித் சந்திரன் அவள் அறைக்குள் நுழைந்தான். அவள் இருந்த கோலம் அவள் புறப்பட தயாராயிருந்ததை காட்டவே அஜித் சந்திரன் அதிகம் பேசாமல், சரி கிளம்பு சித்ரா என்று சொல்லிவிட்டு திரும்பினான். அஜித் சந்திரன் முகத்தில் இருந்த ஆழ்ந்த யோசனைக்கு காரணம் சித்ராதேவிக்கு புரிந்திருந்தது. ஆனால் கையில் இருந்த தீப்பந்தத்தின் அவசியம்தான் அவளுக்கு புரியவில்லை. செண்பக தோட்டத்துக்கு ரகசியமாக போக வேண்டியிருக்க தீப்பந்தமும் கையுமாக அஜித் சந்திரன் வருவதில் என்ன அர்த்தம் என்று சிந்தித்தாள். அவள் சிந்தனையை புரிந்து கொண்ட உபாத்தியாயன், சித்ரா, எங்கும் காவல்காரர்கள் இருக்கிறார்கள். தோரமானவள் என் வசம் ஒப்புவிக்கப்பட்ட கைதி தப்பி செல்லும்போது அவளை தொடர வேண்டாமென நான் உத்தரவிட்டால் அது அவர்களுக்கு வியப்பை மட்டுமல்ல சந்தேகத்தையும் தரும். ஆகவே யாருக்கும் சந்தேகம் ஏற்படாமல் செல்ல நிலவரை ஒன்றுதான் வழி. இந்த மாளிகையிலிருந்து செல்லும் நிலவரை செண்பக தோட்டத்துக்கு வெகு அருகில் முடிவடைகிறது. நான் இங்கு வந்த பிறகு நிலவரையை சரி செய்து வைத்திருக்கிறேன். 2 பக்கத்து சாவிகளும் என்னிடம் இருக்கின்றன. வா போகலாம் என்றான். சித்ராதேவியும் அஜித் சந்திரனை தொடர்ந்து சென்றாள். மாளிகையின் ஒரு மூலையில் இருந்த அறையின் அடிபாகத்தில் நிலவரை இருந்தது. அறை மறைத்து நின்ற கதவை திறந்த உபாத்தியாயன் பந்தத்தை காட்டி முன் செல்ல சித்ராதேவி அவனுக்கு பின்னால் படிகளில் இறங்கி நடந்தாள். 2 குறுகிய சுவர்களுக்கிடையே வெகு கஷ்டப்பட்டு மீண்டும் அவர்கள் மேலேறிய போது செண்பக தோட்டம் வெகு அருகில் இருந்தது. மழைக்காற்றினால் அலைந்த தீப்பந்தத்தின் ஜுவாலையில் தன்னெதிரே நின்ற சித்ராவை சற்று நேரம் ஆவலுடன் பார்த்த அஜித் சந்திரன் இறுதியில் அவளிடம் பந்தத்தை கொடுத்து, சித்ரா, ஜாக்கிரதையாக போ. எதற்கும் பந்தம் முன்னிடம் இருக்கட்டும். செண்பக தோட்டத்தின் பக்கம் தாழ்வாக இருப்பதால் தீப்பந்தம் மாளிகை வீரர்களின் கண்களில் படாது. இந்த நிலவரை சாவியும் முன்னிடம் இருக்கட்டும். திரும்பி நான் மாளிகைக்கு சாதாரண வழியிலேயே போய்விடுகிறேன் என்று சாவியையும் அவளிடம் கொடுத்தான். நிலவரை சாவியை பெற்றுக்கொண்ட சித்ரா அவனிடம் விடைபெற்றுக் கொள்ளும் தருணத்தில் அஜித் சந்திரன் தன் கச்சையிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து, சித்ரா, உன்னை செண்பக தோட்டத்தில் சந்திப்பவன் யாராயிருந்தாலும் சரி, அவன் உனக்கு ஏதாவது அபாயத்தை விளைவிக்க முயன்றால் அவனிடம் இந்த ஓலையை கொடு. அதுவரையில் இதை பிரித்து பார்க்காதே என்று கூறி ஓலையை அவள் மடியில் தன் கைகளாலே செருகி பத்திரப்படுத்தினான். உபாத்தியாயன் செய்கை அவளுக்கு மேன்மேலும் ஆச்சரியத்தையே கொடுத்தது. இருந்த போதிலும் அவனை எதுவும் கேட்காமல் செண்பக தோட்டத்தை நோக்கி தீப்பந்தத்துடன் நடந்தாள். தோட்டத்துக்குள் நுழைந்ததும் அவளுக்கு பெரிய அதிசயம் காத்திருந்தது. அவளை வரவேற்க பல்தேவ் தயாராக காத்திருந்தான். திகைப்பும் ஆச்சரியமும் கலந்தவனை பார்த்த சித்ராதேவி சட்டென மடியிலிருந்த ஓலையை எடுத்து தீப்பந்தத்தின் ஒளியில் அதை பார்த்தாள். அது பல்தேவுக்கே விலாசமிட்டிருப்பதைக் கண்ட சித்ராதேவி கற்சிலை என ஸ்தம்பித்து நின்றாள்.